Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 21/5/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 மெடிக்கல் கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு பை நாகாலாந்து. சரி, இப்போது அது எதுக்குங்க சார் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த அப்டேட் கிடைச்சாலும் நம்ம அதை பார்த்துக்கணும் ரிகார்டிங் நீட் யூஜி 2025 அண்ட் கவுன்சிலிங்கான அப்டேட். ஸோ அதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் நேற்றைய தேதியில் 20/5/2025 இந்த டேட்டில் நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்டேட் கோட்டா அப்படின்ட்டு நேற்றைய தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கிறத அந்த நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோஹிமா நோட்டிஃபிகேஷன் நீட், அதாவது திஸ் இஸ் டு நோட்டிஃபை தட் நீட் யூஜி 2025 appeared candidates intending to avail the நாகாலாந்து ஸ்டேட் ரிசர்வ்டு சீட்ஸ். அப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாகாலாந்து ஸ்டேட்டில் ரிசர்வ்டு சீட்ஸு, அதாவது நம்ம இங்கே சொல்லணும்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு எப்படி சொல்கிறது உபயோகம் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OC BC அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நாகாலாந்து ஸ்டேட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பொருந்தும். MBBS BDS BVSC இந்த கோர்ஸுகளுக்கெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் இஸ் அவைலபிள். ஓகேங்களா, அப்போது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் அவைலபிள் ஆன்லைனில் அட் த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கோஹிமா பிலோ நியூ செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் ₹500 ஒன்லி வித் எஃபெக்ட் ஃப்ரம் 21 May 2025. அப்போ இந்த வீடியோவை நம்ம கரண்ட்டில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னையிலேருந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 21 May 2025 ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு ₹500 பே பண்ணி, அதாவது இது நாகாலாந்து மாணவர்களுக்கானது, அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ₹500 பே பண்ணிவிட்டு இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஓகேங்களா, which case the fee should be submitted cash along with the form printed in white paper A4 size by hand. The last date, இப்போது அதுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி along with need scorecard and all necessary documents to this office on or before 21st June 2025. அப்போது நீட் ரிசல்ட் வந்த உடனே இப்போது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் டேட் 14th June 2025 எதுக்கு, நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த நீட் ஸ்கோர் கார்டையும் அட்டாச் பண்ணி 21st June 2025 சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் விச் நோ அப்ளிகேஷன் வில் பி என்டர்டைன்டு, அந்த கடைசி தேதிக்கு பிறகு சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க வரலாம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் ரிசல்ட் நீட் 2025 அப்படிங்கிறது 14th June 2025 அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 2 இடங்களில் மத்திய பிரதேசிலையும் தமிழ்நாட்டிலையும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் மத்திய பிரதேசில் இண்டூர்லேயும் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது.
இந்த கேஸ் எல்லாமே ஜூன் 2க்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி எந்த விதமான வழக்கு நிலுவையில் இல்லை அப்படின்னா இந்த டேட் அப்படிங்கிறது பொருந்தும். யாருக்கு? நாகாலாந்துக்கு. அதே போல் அந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது தள்ளி போகுது அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் சேஞ்ச் இருக்கும். கேண்டிடேட் ஆர் இன்ஃபார்ம்டு டு ரீட் ஆல் த நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் ஆல் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேர்ஃபுல்லி பிஃபோர் த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட். அது அந்த மாணவர்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா தயாராக இருக்கணும் கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படின்ற மாதிரி இந்த நாகாலாந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நாகாலாந்து அட்வான்ஸாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது கவுன்சிலிங் ப்ராசஸுக்கான முதல் படி. அடுத்த இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன மாதிரியான சந்தேகம் வரும் அப்படின்னா, சார் நாங்களும் அங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கும். இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது நாகாலாந்தினுடைய மாணவர்களுக்கு, அதாவது நாகாலாந்தை நேட்டிவிட்டியாக வச்சுருக்கிற மாணவர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பொருந்தும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது அந்த ஃபார்ம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது, அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசல்ட் வந்த உடனே ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும் ஆல் இண்டியா கோட்டாவே கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸாக, அதாவது அவங்களுடைய வேலை, அதாவது பணியை கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கிறதுக்காக மாணவர்கள்கிட்டருந்து முன்கூட்டியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் என்னவெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு தமிழக மாணவர்கள், நாட் ஓன்லி தமிழக மாணவர்கள், மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் அந்த நேட்டிவிட்டி இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை என்ஆர்ஐ ஆகட்டும், அந்த மாதிரியான சீட்டுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம சேனலில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இது ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட் தேவைப்படுது, ஃபாதர்ஸ் நேம் தேவைப்படுது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலா ஃபீமேலா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நேம் ஆஃப் த ட்ரைப் என்ன, அடுத்தது வெதர் பேக்வேர்ட் ட்ரைப் எஸ் ஆர் நோ. சும்மா ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம், நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் ஈக்குவலண்ட் எக்ஸாம் 10+2 பேட்டர்ன், அப்புறம் நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க நீட்டினுடைய ரோல் நம்பரு, ஸ்கோரு, ஸ்டேட் ரேங்க் என்ன, இதெல்லாம் அதில் மாணவர்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் கலந்ததுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் ரேங்க் இருக்கும், கம்யூனல் ரேங்க் இருக்கும், இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கணும். அப்புறம் ஃபிசிக்ஸில் எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு, பயாலஜியில் எவ்வளவு, இங்கிலீஷில் எவ்வளவு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, இந்த மூணுடைய டோட்டல் எவ்வளவு, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன. அப்புறம் கோர்ஸ் நேமு, எது கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா, பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா, பிவிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, பிஏஎம்எஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு டிக்ளரேஷன் ஆஃப் த அப்ளிகண்ட், அதாவது மேலே கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கிற அனைத்து தகவல்களும் உண்மையானது, உண்மைக்கு புறம்பாக எதுவும் கொடுக்கல, அப்படி அதில் ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட்டினுடைய மொபைல் நம்பர், 2 மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா,
இது வேணால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 நம்பர், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, அப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, ஹெச்எஸ்சி அட்மிட் கார்டு, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இண்டிஜினியஸ் நாகாலாந்து சர்டிஃபிகேட், அதுதான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ட்ரைப் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, கோர்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிவிஎஸ்சி இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 500 rupees பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் A4 ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி 21 ஜூனுக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக மட்டுமே. கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நாகாலாந்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAPVS யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.